இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, ஆலயத்தை புதுப்பிக்க அழைப்பு. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிற போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பலவிதமான கோட்பாடுகளினாலே, பலவிதமான செயல்பாடுகளினாலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத நினைவுகளினாலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தினாலே நிரம்பி இருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்திலே மேட்டிமை, இன்னும் கடினமான இருதயம், கசப்பு, வைராக்கியம், கோபம் என்று சொல்லி பலவிதமான செயல்பாடுகள் நிறைந்ததாக நம்முடைய இருதயம் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினாலே அவன் வாய் பேசும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். எனவே இந்த இருதயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கேற்ற ஒரு ஆலயமாக புதுப்பிக்கப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்ன மாத்திரத்திலே நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தர் விரும்புகின்ற, கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகின்ற ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும். எனவேதான் எலியா தீர்க்கதரிசியை நாம் குறித்து பார்க்கின்ற பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே இடிக்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னான். நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் இடிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் பார்க்க முடியும். எல்லாரும் அல்ல, பரிசுத்தவான்கள் உண்டு, பரிசுத்தவாட்டிகள் உண்டு. ஆனால் அநேகருடைய இருதயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இருதயம் இடிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் சொப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள்ளே காணப்படுகிற கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து போட வேண்டும். அப்படி நாம் எடுத்து போடுகின்ற பொழுது அந்த இருதயம் சொப்பனிடப்பட்ட இருதயமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நான் எவைகளை ஆண்டவருக்காக விட்டு விடுகிறேனோ, எவைகளை ஆண்டவருக்காக நான் வெறுத்து விடுகிறேனோ, அதிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி வேண்டாத செயல்பாடுகள், வேண்டாத சிந்தைகள், வேண்டாத நினைவுகள், வேண்டாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தமான ஒரு நபராய், பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாய், கர்த்தருக்கேற்ற இருதயமாய், கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகின்ற ஒரு இருதயமாய் நாம் காணப்படும்படியாய் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புதுப்பிக்கிற அனுபவம் என்பது அது ஆண்டவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பலப்படுகிற ஒரு அனுபவம். உள்ளான மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் வாழுகிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய நிருபங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாக காணப்படுகிறதா? கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஒரு விஷயம் இந்த மாலை நேரத்திலே
நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்துக் கொள்ளுவோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் ஒருவேளை உன்னத வல்லமையினாலே பலப்படுகிற ஒரு அனுபவம், உள்ளான மனிதன் பலப்படுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொண்டு, ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை புதுப்பியும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஆமேன், ஆமேன்.